என் தாய் உருவாகும் முன்னே என் கருவை கண்டீரையா, என் பெயர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின எலோஹிம் தேவனே, எல்ஷடாய் தேவனே துதிக்கிறோம். யெகோஷுவா மேசியாவின் நாமத்தினால இந்த நாளில் ஒரு சிறு சாட்சியை சொல்ல கொடுத்த தேவாதி தேவனுக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன். கடந்த 2005ஆம் ஆண்டு இந்த புதுவாழ்வு ஏஜி சபைக்கு வரவும் பரிசுத்த ஆவியான இங்கே ஞானஸ்நானம் எடுக்கவும் கர்த்தர் கிருபை செய்தார். கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகள் கழித்து மறுபடியும் சபையை பார்க்க கர்த்தர் ஒரு தருணத்தை எனக்கு வாய்க்கப்பட்டார். இங்கே வந்து சபையில் பார்க்கும் பொழுது நிறைய காரியங்கள் இருந்துச்சு. மனது கொஞ்சம் சங்கடமாக இருந்துச்சு. இந்த சபையை இன்னும் கர்த்தருக்கென்று வளர்க்கணும், சுற்றி இருக்கிற ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், ஆண்டவரை அறியாத ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வரணும் அப்படின்ற ஒரு பாரத்தை கர்த்தர் கொடுத்தார். அது மாத்திரம் இல்லை, மதுரையில் ஒரு அல்லேலியா டவரில் இந்த சபையில் அங்கு போய் இருக்கவும், அங்கு சில காரியங்களை கற்றுக்கொள்ளவும், எபிரேய மொழியை கற்றுக்கொள்ளவும் ஆவியானவர் எனக்கு உதவி செய்தார். அந்த எபிரேய பாஷையில் ஜனங்களுக்கு கர்த்தருடைய நாமத்தை சொல்லணும், அது ஆழ்ந்த சத்தியங்களை, அந்த மறைப்பொருட்களை ஜனங்களுக்கு சொல்லணும். இந்த கடைசி நாட்களில் கர்த்தருடைய வருகைக்காக நான் ஆயத்தப்பட்டு ஜனங்களை ஆயத்தப்படணுன்ற ஒரு ஒரு தரிசனத்தை கர்த்தர் கொடுத்தார். இயேசு கிராமப்புறம் போது சென்றார் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அந்த மாதிரி தெபோரலாகி நான் எழும்பணும், கிராமங்கள் பட்டணங்கள் பாலாய் கடந்தனன்னு சொல்லி வாசிக்கிறோம். அப்படியாய் நம்ம எழும்பாத வரைக்கும் கிராமங்களில் உள்ள சபைகளில் ஜனங்கள் எழும்ப மாட்டாங்க. பெண்கள் நிறைய ஒடுக்கப்பட்ட நிலையில் இருக்கிற ஜனங்களை விடுதலை பண்ணணும். கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், அப்புறம் விதவை பெண்கள், இள வயதில் உள்ளவங்க, இப்படிப்பட்டவங்களெல்லாம் எழுப்பணும். அப்படின்றதுனால மறுபடியும் நான் எந்த சபைக்கு இருந்து போனேன்னா அதே சபைக்கு கர்த்தர் வர கிருபை செய்தார். இங்கே வந்து சபையில் வந்து சில காரியங்களை கற்றுக் கொடுக்கவும், ஆவியானவர் என்ன சொல்கிறார் அதை சபைக்கு சொல்லவும் பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளில் உதவி செய்தார். தொடர்ந்து அவருடைய வேலையை ஆண்டவர் வருகை வரும் வரைக்கும் கிராமங்கள் தோறும் சென்று ஜனங்களை எழுப்பணும், பெண்கள் எழுப்பணும். எஸ்தர் 10:3 சொல்லப்பட்ட மாதிரி மொர்தெகாய் தன்னுடைய ஜனங்களுக்காக கர்த்தரிடத்தில் பரிந்து பேசினார், அந்த யூத ஜனங்கள் ரட்சிக்கப்படுவதற்காக. அதற்காக ஒவ்வொருத்தரையும் கோத்திரத்துக்கு என்று ஜாதியில் கண்டு ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அதனால் எங்கள் கோத்திரத்தில் உள்ள ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், மனம் திரும்பணும், அவங்க ரட்சிக்கப்படணுன்ற பாரத்துக்காக பழையபடி இந்த கூமாப்பட்டிக்கு வரவும் கர்த்தருடைய ஊழியத்தை செய்யும். கர்த்தர் கொடுத்த அந்த நாளுக்காக நன்றி சொல்கிறோம். கர்த்தரை நாம் மாத்திரம்